பட்ஜெட்டில் அறிவித்தபடி ஓசூர் டைடல் பார்க் தொடர்பாக திட்ட ஆலோசகர்களை தேர்வு செய்ய டெண்டர் விடப்பட்டுள்ளது. இது பற்றிய மேலும் விவரங்களை தருகிறார் நமது செய்தியாளர் கண்ணன். கண்ணன், இது தொடர்பான முழு விவரம். நிச்சயமாக தமிழ்நாடு அரசின் கடந்த மார்ச் மாதம் தாக்கல் செய்யப்பட்ட நிதிநிலை அறிக்கையில் தற்போது மிகவும் அதிகப்படியான தொழில் நிறுவனங்களை கொண்டு வளர்ந்து வரும் ஓசூரில் ஒரு தகவல் தொழில்நுட்ப அந்த வளர்ச்சியை ஈடுபடுத்தும் வகையில் ஒரு டைட்டில் பூங்கா அமைக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டது. இதற்கான கட்டணம் சுமார் 400 கோடியில் 5 லட்சம் சதுர அடி பரப்பளவில் உயர்தர அலுவலக வசதிகளை கொண்ட வகையில் இந்த டைட்டில் பூங்கா அமைக்கப்படும் என்று பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்டது. இந்நிலையில் இதற்கான முதல் கட்ட பணிகளை தமிழ்நாடு அரசின் தொழில்துறையானது தொடங்கியுள்ளது. அதன்படி தமிழ்நாடு அரசின் தொழில்துறையின் கீழ் செயல்பட்டு வரும் டைட்டில் பூங்கா நிறுவனமானது இந்த ஓசூர் டைட்டில் பூங்கா அமைக்கும் பணிக்கு விரிவான திட்ட அறிக்கையை தயார் செய்யவும், வரைபட தயார் செய்யும் பணி மற்றும் திட்ட மேலாண்மை ஆலோசகர்களை தயார் செய்யும் பணியை தேர்வு செய்ய டெண்டர் கோரியுள்ளது. இந்த டெண்டரானது நேற்றைய தினம் கோரப்பட்டுள்ளது. இந்நிலையில் இந்த டெண்டர் மூலம் தேர்வு செய்யப்படும் நிறுவனமானது 3 வரைபடங்களை தமிழ்நாடு அரசுக்கு சமர்ப்பிக்கும். அதிலிருந்து தமிழ்நாடு அரசு அந்த கட்டுமான பணிக்கான ஒரு வரைபடத்தை இறுதி செய்யும். இதனைத் தொடர்ந்து சுற்றுச்சூழல் அனுமதி மற்றும் தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரிய அனுமதி உள்ளிட்ட பல்வேறு அனுமதிகள் பெறப்பட்டு இந்த ஆண்டு இறுதிக்குள் இந்த ஓசூர் டைட்டில் பூங்கா கட்டுமான பணிகளை தொடங்க தமிழ்நாடு அரசு திட்டமிட்டு வருகிறது. விரிவான தகவல்களுக்கு நன்றி கண்ணன்.